ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம ஏழையின் ஊட்டியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி நாம் ஏற்காடை பற்றி தான் பார்க்க போகிறோம். நம்ம சேலத்துலேருந்து வெறும் 23 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்க ஒரு அழகான சொர்க்கம்னு இதை சொல்லலாம். ஏற்காடோட ஹிஸ்ட்ரியை நம்ம பார்த்தோம்னா சேலம் மாவட்டத்தில் இருக்குது. இது சேர்வராயன் மலையில் ஒரு பகுதியாக இருக்குது. இந்த மலையை நம்ம நீலகிரி மலையை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடியே கார்க்பர்ன் அப்படிங்கிறவர் 1820 1829 வரைக்கும் இந்த மலையில் முதலாக அவர் தான் குடியேறியிருக்கார். இங்கே காபி, ஆப்பிள் பயிர்களெல்லாம் அவர் அப்போவே விளைய வச்சுருக்காரு. இங்கே சேலம் மாவட்டம் சேர்வராயன் மலை தொடரில் 1623 மீட்ரு, அதாவது 5326 அடி உயரத்தில் ஏற்காடு இருக்குது. இதை ஏழைகளின் ஊட்டி அப்படின்னு சொல்கிறாங்க. ஏரிக்காடு அப்படி பேச்சு வழக்கில் மாறி ஏற்காடாக மாறிடுச்சு. வெறும் 20 கொண்ட ஊசி வளைவு தான் இந்த ஏற்காடை போய் நம்ம ரீச் பண்ணுறதுக்கு. 1 ஹவரில் நம்ம ரீச் பண்ணிடலாம். நம்ம ஊட்டி, கொடைக்கானல் அந்த மாதிரி இடத்துக்குலாம் நம்ம போனோம்னா நிறைய பேருக்கு வாமிட் வர்ற மாதிரி இருக்கும், எனக்கு அதிக நேரம் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறவங்களுக்குலாம் இந்த ஏற்காடு ஒரு அழகான இடமா இருக்கும். இங்கே எப்போ கிளைமேட் நல்லா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, அதாவது செப்டம்பர் மாதம் தொடங்கி ஜனவரி வரைக்கும் நல்ல ஒரு கிளைமேட் வரும். அப்போது அந்த டைமில் நீங்கள் போனீங்கன்னா நீங்கள் நிறைய வியூஸ்லாம் பார்க்க முடியாது, இடங்களை பார்க்க முடியாது. ஆனால் நல்ல கிளைமேட்டை என்ஜாய் பண்ண முடியும். இந்த மலைகளில் காட்டெருமை, மான், முயல், நரிகள் இதை மாதிரி மிருகங்கள் இந்த மலையில் இருக்குது. புலி, சிறுத்தை அது மாதிரி எதுவும் இந்த மலையில் கிடையாது. பொதுவாக இந்த ஹில் ஸ்டேஷன்லாம் அப்போ எதுக்காக கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னா, நம்மளை ஆட்சி பண்ண அந்த ஆங்கிலேயர்களுக்கெல்லாம் கீழே இருக்கிற வெயில் தாங்க முடியல. அதுக்காக அந்த டைமில் எங்கேயாவது மலையில் போய் கூலாக இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காக கண்டுபிடிச்ச இடங்கள் தான் இந்த இடங்கள்லாம். ஊட்டியாக இருக்கட்டும், கொடைக்கானலாக இருக்கட்டும், இந்தந்த மாவட்டத்தில் இருக்கிற ஒரு மாவட்ட ஆட்சியராக இருந்த ஒவ்வொருத்தரும் ஹில் ஸ்டேஷனில் போய் தங்கலாம், அங்கே கூலாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ இந்த இடத்த நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிளைமேட்டுக்கும் இதே அந்த சீசன் டைமில் இருக்கிற கிளைமேட்டுக்கும் நம்ம இதே இடத்துல ட்ராவல் பண்ணோம்னா எப்படி இருக்கும்னு பாருங்கள். முன்னாடி இருக்கிற எந்த ஒரு பொருளுமே நமக்கு தெரியாத அளவுக்கு பனி அவ்வளோ மூடி இருந்தது. அந்த கிளைமேட் அவ்வளோ சில்னஸாக இருந்தது. கிட்டத்தட்ட நமக்கு முன்னாடி அந்த பைக்கில் போய்கிட்டு இருக்கிறவரை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வண்டி ஓட்ட வேண்டிய சூழ்நிலை ஆகிப்போச்சு. அப்படி ஒரு கிளைமேட்டாக இருந்தது. இப்படி ஒரு கிளைமேட்டை அனுபவிக்கிறதுக்கு இன்னும் நம்ம வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. ஏன்னா இப்போ நம்ம வந்திருக்க டைமில் அப்படி ஒரு கிளைமேட் கிடையாது. நீங்கள் வரும்போது அதை கவனிச்சிங்களான்னு தெரியல, வீடியோவில் ஒரு கொண்ட ஊசி வளைவுக்கும் பேர் வச்சுருக்காங்க. இல்லை அடுத்த தடவை நீங்கள் போகும்போது கவனித்து பாருங்கள். கிட்டத்தட்ட இப்போ நம்ம ஏற்காடு ரீச் ஆகிட்டோம். உள்ள ஏற்காடை பொறுத்த மட்டும் நம்ம அதிகமாக ட்ராவல் பண்ண வேண்டிய டைம் இருக்காது. ஏன்னா எல்லா வியூ பாயிண்ட்ஸும் நமக்கு ரொம்ப பக்கத்தில் தான் இருக்குது. சேலத்துலேருந்து வந்தோன்னா நமக்கு ஃபஸ்ட் ரீச் ஆகிறது போட் ஹவுஸ் தான். இந்த 3 ரோடு உங்களுக்கு வந்ததுக்கப்புறம் ரைட் சைடில் நீங்கள் போனீங்கன்னா லேடிஸ் சீட்டு, ஜென்ஸ் சீட்டு அந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸ்லாம் போகலாம். பக்கோடா பாயிண்ட்டு அந்த மாதிரி வியூ பாயிண்ட்ஸ்லாம் ரைட்டில் போகலாம்.
கிளியூர் வாட்டர் ஃபாலு, கரடியூர் வியூ பாயிண்ட்டு இதெல்லாம் போனீங்கன்னா நீங்கள் லெஃப்ட்டில் வந்து போகணும். போட் ஹவுஸில் என்ன சார்ஜ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2 பேர் போகிறதுக்கு 30 மினிட்ஸ்க்கு 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க பெடல் போட்டு. அதே 4 பேர் போனால் 30 மினிட்ஸ்க்கு 250 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதே நம்ம துடுப்பு போட்டில் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 15 மினிட்ஸ்க்கு 200 ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் 5 பேர் போகிறதுக்கு 250 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதே மோட்டர் போர்டாக இருந்ததுன்னா 8 பேருக்கு 700 ரூபா சார்ஜ் பண்ணுவாங்க. நீங்கள் 4 பேர் போனாலும் சரி அதே இதை வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. இல்லை நீங்கள் ஷேர் பண்ணி கூட நீங்கள் வந்து போய்க்கலாம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்க இந்த ஏரி தான் ஏரிக்காடு, மரகத ஏரி அப்படின்னு சொல்றாங்க. இதை அதாவது தானா உருவான ஏரி. இந்த ஏரிக்கு நடுவில் ஒரு நீரூற்றும் இருக்கு. இதுக்கு பக்கத்துல அண்ணா பூங்கா இருக்கு. இந்த அண்ணா பூங்கால ஜப்பான் தோட்டக்கலையில பின்பற்றி ஒரு சிறிய பூங்காவும் இருக்கு. இந்த இடத்துல இங்க வந்து மே மாசம் மலர் கண்காட்சி வந்து நடக்கும். 7 நாள் நடக்கும். நாய் கண்காட்சி இருக்கு, மூலிகை கண்காட்சி இருக்கு, மற்றும் படகு போட்டியும் இருக்கு. இங்க இப்போ நம்ம பார்க்க வந்திருக்க இடம் தான் பக்கோடா பாயிண்ட். இது ஏற்காடு ஏரியிலேருந்து 4.5 கிலோமீட்டரில் நம்ம ஒரு 15 மினிட்ஸில் வந்து ரீச் ஆகிடலாம் இந்த இடத்துக்கு. இங்கே எந்தவித ஒரு பார்க்கிங் சார்ஜஸும் கிடையாது, உள்ள என்ட்ரன்ஸ் சார்ஜஸும் கிடையாது. சில்ட்ரன்ஸோட நம்ம நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு அழகான இடமா இந்த பக்கோடா பாயிண்ட் வந்து இருக்கும். இந்த பக்கோடா பாயிண்ட்டை சுற்றி பார்த்துட்டு அங்கே பலூன் ஷூட் பண்ணுறதுக்கு இடங்கள் இருக்குது. அதுக்கப்புறம் நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது, சாக்லேட்ஸ் கடைகள்லாம் நிறைய இருக்குது. நம்ம என்னென்ன தேவையோ நம்ம வாங்கி சாப்பிட்டு உட்காந்து கொஞ்சம் நேரம் அங்கே நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். நைட்டு சாப்பாடுக்கு வந்து லோக்கலில் கேட்கும்போது வந்து நிறைய பேர் சொன்ன இடம் தான் இந்த செல்வம் ஹோட்டல். இங்கே நாங்கள் போயிருக்கும்போது வந்து இட்லி, தோசை, பரோட்டா இதெல்லாம் ரொம்ப சூடாக வந்து கிடச்சிது. அதே போல் இட்லி வந்து நான் சொல்லுவேன் ஹோம்மேட் இட்லி மாதிரி சூப்பராக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஹோட்டலோட ஃபுட்டு. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வந்த இடம் தான் லேடிஸ் சீட். இந்த லேடிஸ் சீட்டும் வந்து ஒரு அழகான இடம் தான், வியூ பாயிண்ட்டு. ஸோ இங்கேயும் நம்ம கொஞ்சம் நேரம் எவ்வளோ நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியுமோ நம்ம இங்கே ஸ்பெண்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த லேடி சீட் வியூ பாயிண்ட்லேருந்து நமக்கு சேலத்தை வந்து பார்க்க முடியும். அதுவும் நைட் டைம் நீங்கள் ஒரு 5 o'clock 6 o'clock அந்த மாதிரி வந்தீங்கன்னா கீழே எரியிற லைட்டிங்ஸ்லாம் வந்து அவ்வளோ அழகாக வந்து தெரியும். ஒரு சம்மர் சீசனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து மேட்டூர் டேமே தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. நான் இந்த டைமில் பார்க்கும்போது எனக்கு தெரியல. நெக்ஸ்ட் நீங்கள் சம்மர் டைம் வந்தீங்கன்னா பாருங்கள்.
கிளியூர் வாட்டர் ஃபால்ஸ் இதுவும் பார்த்தீங்கன்னா ஏற்காடு லேக்லேருந்து 4 கிலோமீட்டர்ஸ் தூரம் அவ்வளோதான் இருக்குது. ஆனால் இது மழை பெய்கிற டைமில் மட்டும்தான் இங்கே தண்ணி வருங்கிறதுனால நாங்கள் போன டைமில் வந்து அங்கே தண்ணி இல்லை அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. நம்ம அடுத்ததாக பார்க்க போகிற இடம் தான் கரடியூர் வியூ பாயிண்ட்டு. இந்த கரடியூர் வியூ பாயிண்ட் வந்து ஏற்காடு லேக்லேருந்து 12 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. நம்ம ஒரு 10 கிலோமீட்ரு மெயின் ரோட்டில் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் இந்த ஊர் வழியாக தான் நம்ம அந்த கரடியூர் வியூ பாயிண்ட்டை வந்து ரீச் பண்ணணும். இந்த ஊருக்கு அப்புறம் நாம் ஒரு மண் ரோட்டில் தான் ட்ராவல் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு 1/2 கிலோமீட்டர் உள்ளே ட்ராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்குது. இது மழை நேரத்தில் எப்படி இருக்கும்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. பட் ஆனால் அந்த வியூ பாயிண்ட் வந்து ரொம்ப அழகான ஒரு வியூ பாயிண்ட். இந்த கரடியூர் வியூ பாயிண்ட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இங்கே நிறைய சோம்பேறி கரடிகள்லாம் முன்னாடி வந்து ஏகப்பட்ட இடத்துல இங்கே இருந்திருக்கு. அதனால தான் இந்த இடத்துக்கு கரடியூர் வியூ பாயிண்ட் அப்படின்னு வந்து பேர் வச்சுருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு சாப்பிட்றதுக்கு எந்த விதமான பொருட்களும் கிடைக்காது. வாட்டர் பாட்டில் கூட வாங்குறதுக்கு இங்கே கடைகள் எதுவும் கிடையாது. ஆனால் இந்த இடம் வந்து ரொம்ப அமைதியாகவும் அதுக்கப்புறம் ரொம்ப வென்டிலேஷன் நல்ல காற்று வந்து இந்த இடத்துல வந்து கிடச்சிது. நான் பார்த்த வியூ பாயிண்டில் இந்த ஏற்காட்டில் இந்த கரடியூர் வியூ பாயிண்ட்டு ரொம்ப அழகான இடம்னு நான் சொல்லுவேன். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க வந்த இடம் தான் மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட். இதுவும் ஒரு அழகான இடம் தான். இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த இடத்துல இருந்து மட்டும்தான் நம்ம இதை பார்க்க முடியும். கொஞ்சம் முன்னாடி வந்து போகக்கூடாதுங்கிறதுனால இது எல்லாத்தையும் வேலி போட்டு நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இது நமக்கு ஏற்காடு ஏரியிலேருந்து ஜஸ்ட் 6.5 கிலோமீட்டர் தான். ஒரு 15 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணோம்னா இந்த இடத்துக்கு வந்துடலாம். மஞ்சக்குட்டை வியூ பாயிண்ட்டுக்கு வர்றதுக்கு உங்களுக்கு பஸ் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் மெயின் ரோட்டில் இறங்கி அங்கேருந்து ஒரு 300 மீட்டர்ஸ் வாக் பண்ணால் இங்கே வந்துடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. பாய் பாய்.